நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. 27 நட்சத்திரங்கள் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அதில் நம்ம பிறந்த திதி, கரணம், யோகம், அதில் பார்த்திங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க. அப்போ நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க. அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம். இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. அப்போ இப்போ நம்ம 27 நட்சத்திரத்தையும் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரமாக அதற்கான பலன்கள் என்ன, அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வரிசையாக பார்ப்போம். 27 நட்சத்திரங்களில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரங்க. ரோகிணி நட்சத்திரம் 4வது நட்சத்திரம். இது ரிஷப ராசியில் முழுமையாக இருக்க போகுதுங்க. ரோகிணியோட 1, 2, 3, 4 பாதங்கள் இந்த ரிஷப ராசியில் இருக்குங்க. ரிஷப ராசி அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரோகிணி நட்சத்திரத்துக்கான அதிபதி யாருன்னா சந்திர பகவான். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இது 3 சந்திரனோட நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் ரோகிணியோட நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கான காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் பிளஸ் சுக்கிரன் காம்பினேஷன். சந்திரனுக்கு உண்டான தாய் உள்ளமும் இவங்களுக்கு இருக்கும், சுக்கிரனுக்கு உண்டான இளமை அப்படிங்கிற குணமும் இவங்களுக்கு இருக்குங்க. கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம். இவங்களுக்கு கிருஷ்ணனோட அறிவு, அந்த குழந்தைத்தனம். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் திருடி சாப்பிடுவாரு, நல்ல விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு இல்லைங்க. சின்ன சின்ன கள்ளத்தனம் செய்வார்ல, அந்த குறும்புத்தனம் இருக்கும்ல கிருஷ்ணன் கிட்ட. அந்த மாதிரியான ஒரு குறும்புத்தனம், ஒரு விளையாட்டுத்தனம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. ஆனால் ஒரு நல்ல புத்திசாலித்தனமும் ஒரு ராஜதந்திரியாகவும் இருக்கக்கூடிய குணம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். எப்பயுமே அமைதியாக இருக்கணும், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும், தான் இருக்கிற இடமும் அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி தங்கிட்ட வச்சுக்குவாங்க. எப்படி கிருஷ்ணனை எல்லாம் சுற்றி சுற்றி வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களை சுற்றி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க. நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இவங்கக்கிட்ட இருக்கும். நிறைய தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, நிறைய மொழிகளை கற்றுக்குவாங்க. எல்லா விதமான கலைகள்லையும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. பெரியவங்களோட வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களாகட்டும், இவங்களை விட வயசில் சின்னவங்களாகட்டும், சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளோ அந்த சின்ன வயசில் இருக்கிறவங்களோ சொல்லக்கூடிய கருத்துக்கள் கரெக்டான கருத்துக்களாக இருந்தால் இவங்க சின்ன வயசுக்காரங்க, இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு அந்த ஒரு பாகுபாடெல்லாம் இவங்ககிட்ட இருக்காதுங்க. அவங்ககிட்ட கருத்துக்களையும் ஏற்றுக்குவாங்க, அவங்களையும் தன்னை மாதிரியே நடத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, தன்னை சுற்றியும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பாக ரிஷப லக்னம் ரிஷப ராசியாகவோ இல்லை துலாம் லக்னம் ரிஷப ராசியாகவோ இருந்தாங்கன்னா இந்த குணம் அதிகமாக இருக்குங்க. ரொம்ப சுத்தம் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு இதே மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான குணமாகவும் மாறிடும். அந்த அளவு நீட்னஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்களுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நல்லா சாப்பிடணும்னா அளவை பற்றி நான் சொல்லலைங்க, நல்லா வெரைட்டியாக நல்ல டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதில் டேஸ்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய ரோகிணி பாருங்கள் நல்லா சமைக்கவும் செய்வாங்க, நல்ல ருசியாக சமைக்கக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும். பரணிக்கு எந்த அளவு டேஸ்ட்டாக சமைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே அளவு குணம் பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்வாங்கங்க. எந்த ஒரு பேச்சாற்றல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எதிரியை கூட பேச்சாலேயே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றவர்கள் தவறு செஞ்சால் தட்டி கேட்டக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்களோட குழந்தைகளை, இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களோட குழந்தைகளை ரொம்ப சுதந்திரமாக வளர்த்துவாங்க. அந்தளவு பாசத்தையும் எப்படி சமுதாயத்தில் நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவையும் இவங்களோட குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்கங்க. கம்யூனிகேஷன் தான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸுங்க. எதாக இருந்தாலும் பேசி காரியம் சாதிச்சுக்குவாங்க. அதே கம்யூனிகேஷன்
கம்யூனிகேஷன் தான் இவங்களுக்கும் மைனஸும். அதனால் எப்படி வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எப்பயுமே ஜாலியாக லக்ஸூரியஸாக வாழணும்னு நினைப்பாங்க. இதே மாதிரி வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிறைய ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடச்சிருக்கு. பெண்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பும் நேசமும் இருக்கும். எப்படி கிருஷ்ணரை சுற்றி நிறைய கோபிகைகள் இருந்தாங்கன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை சுற்றி ஆணாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பெண்கள் இவங்களை வந்து சுற்றி இருப்பாங்க. அதிகமான தாகம் இவங்களுக்கு எடுக்குங்க. நிறைய தண்ணி வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதே மாதிரி நல்ல பசி எடுக்கிறவங்களுக்கு உதவி அன்னதானம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. பசிக்கிறவங்களுக்கு இல்லைங்காமல் உணவு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன் அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரங்க. ஒரு தாயோட உள்ளம், தாயோட அன்பு, பாசம், கருணை எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். நல்ல சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. கொஞ்சம் பயந்த குணம் இவங்களுக்கு இருக்குங்க. ஆனால் வெளி காமிச்சிக்க மாட்டாங்க. இவங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க. இது பெண்கள் எப்படி இருப்பாங்க ரோஹிணி நட்சத்திர பெண்கள் அப்படின்னா, இவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்ல இனிமையாக இருக்குங்க. கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி மேலேயும், மனைவியாக இருந்தால் கணவன் மேலேயும் அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க. குடும்பத்திலையும் அதிகமான ஒரு ஈடுபாடு இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையிலையும் நல்லா ஃபேமஸாக இருப்பாங்க. கலைத்துறையில், மீடியா துறையில் ஒரு டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க, ஜோதிடராக இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அதிகமாக இருப்பாங்க. இவங்களை பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணியோட நட்சத்திரம் அந்த அதிபதி சந்திரனால சந்திர திசையில் பிறப்பாங்க. அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய திசை செவ்வாய் திசைங்க. இது ஒரு 7 வருஷம். அடுத்து ராகு திசை வந்து இவங்களுக்கு 18 வருஷம் நடக்குங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய திசை குரு திசை. இது ஒரு 16 வருஷம். அடுத்ததாக 16 வருஷம் குரு திசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசை இவங்களுக்கு 19 வருஷங்க. அடுத்து புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். இதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய திசாபுத்தி காலங்கள்ங்க. இவங்களுக்கான தேவதை, அதாவது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க என்னென்ன விஷயங்களை வந்து பயன்படுத்தினா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், ரோஹிணி நட்சத்திரத்துக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. இவங்களுக்கான தேவதை, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பிரம்மன் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. இவங்க பயன்படுத்த வேண்டிய, வளர்க்க வேண்டிய மரம் அப்படின்னா நாவல் மரம்னு சொல்லுவாங்க. நாகர்பழம், நவாப்பழம், இப்படி பல பேரில் சொல்லுவாங்கங்க. அந்த பர்பிள் கலரில் இருக்கும் இல்லைங்க அந்த பழம், அது வந்து சுகருக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் வளர்த்தலாம் இடவசதி இருக்கவங்க. இல்லை அப்படின்னா அந்த நாவல் பழத்தை உணவில் சேர்த்துக்கிட்டு ரோஹிணி நட்சத்திரங்கள் வர நாளில் இந்த நாவல் பழத்தை டொனேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இவங்களுக்கான பறவை அப்படின்னா ஆந்தைங்க. ஆந்தை உருவத்தை வந்து அடிக்கடி பார்க்கறது, பயன்படுத்திக்கிறது நல்லது. இவங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் நாகம். ஒரு சிலர்லாம் பாருங்கள் வந்து ஒரு மோதிரம் வந்து செம்பில் வந்து நாகம் இருக்க மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் நாகத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது. இவங்களுக்கான பூ வந்து பவளம் மல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிவப்பான ஒரு காம்பு இருக்கும். பூவோட 5 இதழும் ஒயிட் கலரில் இருக்குங்க. நல்லா வாசம் அடிக்கும். இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த பூ. இந்த பவள மல்லியை நீங்கள் வளர்த்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கான பூ பாரிஜாத பூங்க. அதுவும் வசதிகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வளர்த்தலாம். உங்களுக்கான உணவு அப்படின்னா தயிர் சாதம்ங்க. ரோஹிணி நட்சத்திர நாள் வர நாளில் தயிர் சாதம் டொனேட் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா வேதை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரங்க. உத்திராட நட்சத்திர நாளில் மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், உத்திராடம் நட்சத்திரம் வேண்டவே வேண்டாங்க. வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா புரட்டாதி. புரட்டாதி நட்சத்திர நாளையும் நீங்கள் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற காலங்களில் நீங்கள் உத்திராடத்தையும் பூரட்டாதையும் கம்பல்சரி நீங்கள் தவிர்த்து கொடுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. ஸ்ரீ பக்தவச்சல ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு குடவாசல் திருக்கண்மங்கை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இது ரெண்டும் உங்கள் நட்சத்திர கோவில். இது வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த நட்சத்திர கோவில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க. இப்போ நான் சொன்னது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுங்க. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவானையில் இருக்கக்கூடிய திருவானை கோவில், திருநாவலூரில் இருக்கக்கூடிய சிவன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், இந்த 3 கோயிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள். உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா லக்கி கலர்னா ஒயிட் கலருங்க. ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் கிரே கலர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னம் அப்படின்னா மான் முகத்தை நீங்கள் வந்து அடிக்கடி பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா தேங்காய் தானம் அடிக்கடி பண்ணுறதுங்க, நீர்நிலைகளில் போய் அடிக்கடி குளிச்சுட்டு வர்றது, கரும்பு தானம் பண்ணுறது, அதாவது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மூங்கிலால பொருட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோங்க. இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு 3 விஷயங்க. இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ இந்த விதி மதி கதியை பற்றி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம், நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், நம்ம லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் தான் நம்ம தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும். அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும். அடுத்து உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க, ஆட்சியாக இருக்காங்களா, உச்சமாக இருக்காங்களா, நீசமாக இருக்காங்களா, இல்லை புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா, இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோங்க. இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு 3 விஷயங்க. இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ இந்த விதி மதி கதியை பற்றி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம், நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், நம்ம லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் தான் நம்ம தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும். அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும். அடுத்து உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க, ஆட்சியாக இருக்காங்களா, உச்சமாக இருக்காங்களா, நீசமாக இருக்காங்களா, இல்லை புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா, இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.